எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 20ஆம் நாள், தேய்பிறை. இன்று தனிய நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகுகாலம் 4:30 முதல் 6 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய திதி திவிதியை திதி. இன்றைய யோகம் வரியன் நாம யோகம். இன்றைய கரணம் 1:43 வரை தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் அஸ்வினி. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? நம்ம அதிகபட்சமா இறை வழிபாட்டை காட்டிலும் பொது வழிபாட்டுக்குள்ளதான் நம்ம அதிகம் விருப்பத்தை கொண்டு போக சொல்றோம். ஏன்னா ஒரு 100 குடம் பால் அபிஷேகம் செய்வதை காட்டிலும் 100 மில்லி பால் அபிஷேகம் செய்வதும் ஒத்த கருத்துடையவே. அது மறந்துடாதீங்க. ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறனாலும் அதே எஃபெக்ட் தான், அதுவே 1000 கோடி சம்பாதிக்கிறனாலும் ஒரே எஃபெக்ட் தான். ஆனால் உங்களோட குவித்திறன், பார்வை அல்லது உங்கள் செயல்திறன் இது எப்போது ஒன்று குவிக்கப்படுகிறதோ, அதாவது மனம் குவிக்கப்படுதல் சொல்ற இல்லைங்களா, அந்த மனம் குவிக்கப்படுதல் தான் இங்க ஜெயிக்குது. அது உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சின்ன வயசுல விளையாடி இருப்போம். சூரிய ஒளியிலிருந்து இந்த பேப்பரை தழையெல்லாம் எரிச்சு பார்த்துருக்கோம். அந்த குவி ஆடியில அது விழுந்து குவிக்கப்படுவதனால் நாம் அங்க செய்கின்ற அந்த விளையாட்டு வெற்றி பெறுகிறது. அதுபோல நம் மனம் வெற்றி அடைய வேண்டும், நம் பக்தி வெற்றி அடைய வேண்டும் என்றால் குறிக்கோள், எண்ணம், செயல்பாடு ஒன்றாக இருப்பின் நிச்சயமாக எல்லோரும் வெற்றி பெற முடியும். விரிவாக தினந்தோறும் அதை பார்ப்போம். இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். சூரியன் புதன் 2ஆம் இடத்தில் தனஸ்தானாதிபதியின் ஆட்சி. அது என்ன செய்யும் அப்படின்னா, எல்லா வகையான பொருளாதார வரவுகளையும் 8 சேர்க்கும். அப்போ சேர்த்துதுன்னா என்ன செய்யும்? பணம் ஒரு 4 காசு கையில என்ன செய்யும்? அடுத்தது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம், அல்லது நமக்கு ரொம்ப நாளா யோசிச்சு வச்சுக்கிற ஒரு விஷயத்த, வீட்டுக்கு தேவையான விஷயத்த செய்ய முடியும் இல்லைங்களா? அது மாதிரி இந்த நாளில் வரவுகள் கூடி செலவுகள் வருகின்ற நாளாக இருக்கிறது. சிறப்பான ஒரு நாள் மேஷத்துக்கு இன்று. ரிஷப ராசி அன்பர்களே, ராசி அதிபதியின் பார்வை 7ஆம் இடத்தில் சந்திரனை நோக்கி. அப்ப இது ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். எல்லா முயற்சியும் ஜெயிக்கும். இத்தனை நாளா தடைபட்டு வந்த முயற்சியை விடவும் இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சி வெற்றி பெறும். சிறப்பான ஒரு விருந்து, கேளிக்கை, கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். மிதுன ராசி அன்பர்களே, குருவின் செயல்பாடுகளால் புகழ்பெற்று கொண்டிருக்கிற இந்த ஆண்டின் கதாநாயக ராசியான மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். பயணங்களால் நன்மை, வேலைகளினால் அற்புத பலன்கள், சொல்வாக்கு செல்வாக்கு கூடுகின்ற நாள்.
புகழ் கிட்டும், அனைத்து வகையான முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தருகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் பயணம், ராசிநாதன் 5ஆம் இடத்தில் பயணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பயணத்தை ஏற்படுத்தி தருகின்ற அமைப்பு தான். புரியுதுங்களா? அந்த அமைப்பு எதுவாக இருக்கும்? சொந்த பந்தங்களுடன் சுற்றுலா செல்வதாக இருக்கலாம், அல்லது குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்று வருவதாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒரு சுப செலவுகளுக்காக அல்லது சுப விரய பயணத்திற்காக இந்த பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்குள் கேதுவின் பயணம், நேரடியாக 7ஆம் இடத்தில் ராகுவின் பயணம், இது ரெண்டுமே பரிவர்த்தனை இருக்கிறது. ஆனால் சனியின் செவ்வாயின் பயணம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரனின் பயணம் 4ஆம் இடத்துல இருக்கிறது வீடு, சுகம், தாய் அப்படிங்கிற அமைப்பையும், அதே மாதிரி கேளிக்கை, உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் சற்று குழப்பமான மனநிலை இருக்கும். அதாவது உணவுனா நீங்க தேவையில்லாத ஒரு உணவு சாப்பிட்டுருவீங்க, அதனால உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. கவனமாக இருப்பது சிறப்பை தரும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்கள் சொல்லவே தேவையில்லைங்க. 2026 மிதுனம் கதாநாயகன்னா நீங்க தான் கதாநாயகி. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்டான ஒரு விஷயங்கள்லாம் இந்த வருடத்துல உங்களுக்கு இருக்கு. அதுவும் இந்த தமிழ் வருட பிறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட எண்ணம் செயல் யாவும் மாறிவிடும். எண்ணம் செயல் யாவும் மாறிவிடுங்கிறது அப்படி என்னென்ன, தனம் கூடும், பொருளாதாரம் மேன்மை பெறும், எதற்காகவும் கலங்கேன் சொல்லுவாங்க இல்லையா பாரதியார் பாட்டுல ஒரு செருப்பருந்து போவதுக்கு சிந்தை கலங்கேன், உருப்பருந்து போனாலே சிந்தை கலங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அந்த வரியை நீங்க நினைச்சுப்பீங்க. நீங்க அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய காலம் வந்து விட்டது. அதுவும் இன்றைய நாளில் தனவரவு கூடும், புகழ் கிட்டும், சிறு தூர பயணம் ஏற்படும். அந்த பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சம்பவங்களை ஏற்படுத்தி தருகின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அப்படின்னும் போது வேலையால ஒரு வரவு, புரியுதுங்களா? வேலையால ஒரு வரவு, அந்த ஒரு பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, அல்லது புதிய முதலீடுகள் ஈர்ப்பது அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட், ஷேர் பிஸ்னஸ், இந்த மாதிரி டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த நாளில் புதிய ஒரு பரிணாமங்கள் கிடைக்கும். பரிணாமம்னா ஒரு புதிய கிளைண்ட்ஸ் வருவாங்க. அதனால நீங்க ஒரு தொகைகள் உங்களுக்கு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய பாராட்டு தானே உங்க குடும்பத்திலையும் உங்களுக்கும் சேர்ந்து. இன்றைய நாள் துலாமை பொறுத்தப்பட்டு ஒரு சிறப்பான நாள். பயணங்களால் அனுகூலம் உண்டு. புதிய கான்ட்ராக்ட் சைன் போடுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சகத்துக்கு ராசிக்குள் சந்திரனின் பயணம், சர்வ ஜாகிரதையா இருக்கணும். எப்போதுமே எல்லா ராசிக்கும் சந்திரனின் பயணம் ஓரளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ணும். ஆனா விருச்சகத்துக்கு சந்திரனின் பயணம் சப்போர்ட் பண்ணாது. அது நிச்சயத்தன்மையில் பயணம் பண்றதுனால கவனமா இருக்கணும். உங்கள் சிந்தனை மேலோங்கும். என்ன செய்யலாம் அடுத்து நெக்ஸ்ட்னு போகக்கூடிய ஆளா இருக்கீங்க. அதை விடுங்க. இன்றைய நாள் உங்கள் கையில் இருக்கிறது. இன்றைய பொருளாதாரம் உங்கள் கையில் இருக்கு. நாளைய பொருளாதாரம் உங்கள் கையில் இல்லை. இழந்த பொருளாதாரம் உங்கள் கையில் இல்லை. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகி கொண்டால் விருச்சகம் மேன்மை நோக்கி பயணம் செய்யும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் இல்லை. கவனமா இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்னா, சந்திரன் அப்படின்னும் போது நமக்கு எங்க இருக்கிறார்? 2ஆம் இடத்துல இருக்காரு. அவர் என்ன சொல்ல, விரயத்தை கொடுப்பார், கவனச்சிதறலை ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்க? எங்க வீடு, வண்டி வாகன பயணங்கள், பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. முக்கியமா பயணத்துல ஹெல்மெட்டை தவிர்க்காமல் செல்வது சிறப்பை தரும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லா விதமான தடைகளும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைகள் விலகணும்னா நீங்க முதல்ல எந்திரிச்சுக்கணும். நம்ம அடிக்கடி நம்ம ஜோதிடத்தில் சொல்ற ஒரு விஷயம்,
படுத்தால் பாய்க்கூட பகை, நடந்தால் நாடே சொந்தம். மகரத்துக்கு தான் அது பொருந்தும். ஏன்னா நாளை செய்யலாம் என்பது ஈஸியாக சொல்லக்கூடிய ராசியில நீங்க ஒருத்தர். புரியுங்க. தேனியை போல், அதாவது தேனியை போல சுறுசுறுப்பா இருக்கணும். காலை நம்ம என்ன வேலை இருக்கோ அதை செய்ய ஆரம்பிச்சுங்கன்னா தடைகளை தவிடுபடியாக்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்துங்கள், வெற்றி உண்டு. கும்பராசி என்பர்களே, கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. அதாவது இதை எல்லாத்த விடவும் இந்த குருராகு சேர்க்கை, குருராகு பார்வை அப்படிங்கிறது உங்களோட பழைய கடந்த கால வாழ்க்கையே, கடந்த நாட்கள்ல ஏற்பட்ட மனசிக்கல்களை எல்லாம் தீர்க்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய கோப தாபங்களை தவிர்த்து மூத்தோரிடத்தில் பணிந்து உங்களுடைய கல்வியில் மேலோங்கி வருவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்வது, அல்லது உங்களது வேலையில் அடுத்த கட்டத்துக்கு நகரப்போற விஷயம், உங்கள் தொழில் அமைப்புகளை புதிய முதலில் ஈர்ப்பது, இது போல விஷயங்கள் செய்யணும். அது இல்லாமல் பக்திமயமாக இருக்கிறத விடவும் இது மாதிரி பகுத்தறிவோட எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருந்தா இந்த கும்பம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டில் உங்களுக்கு புதிய வீடு, மண்மனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிறப்பான ஒரு பாக்கியங்கள் பெறக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டில் இருக்கிறது. அது இந்த நாள் அதுக்கான ஒரு படிக்கல்லாக இருக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை சனி செவ்வாயின் சேர்க்கை மிகுந்த ஒரு தொந்தரவை தந்து கொண்டிருக்கிறது. மனதளவிலும் சரி, உடலளவிலும் சரி சிறிது மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நீங்க பேசுறதை கண்ட்ரோல் பண்ணாவே போதும், மீனம் ஜெயிச்சுக்கும். ராசி அதிபதி 4ஆம் இடத்துல, எந்த குறையும் இல்லை, சிறப்பா பாத்துக்கிறாரு. ஆனா அதென்ன இன்னைக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது பொறுமையா தான் வரும். எல்லா விஷயமும் கையில் இருக்கும் வரை நம்முடைய பொருள், அது விலகி விட்டா அது வரும்போது தான் வரும். பாருங்க, அது மாதிரி இன்றைய நாளில் சற்று ஓய்வு தேவைப்படுகின்ற நாளாக இருக்குது. மன உளைச்சலிருந்து விடுபடணும். முதல்ல நீங்க எந்த விதமான அமிலத்தன்மை மிகுந்த உணவை உட்கொள்ளக்கூடாது. இந்த காலகட்டத்துல சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத கவனமா வச்சுங்க. அதுவும் செவ்வாயும் தனியும் ராசிக்குள்ளேயே இருக்கிறது கவனமா வச்சுங்க. இன்னொரு 20 நாளுக்கு நீங்க உணவுலையும் கவனமா இருக்கணும், வார்த்தையிலையும் கவனமா இருக்கணும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். நாம் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தினாலே நீங்கள் வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.